நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா நீதான் துணை, நீதான் என்னை காப்பாத்தணும். இன்னைக்கு நான் எந்த தப்பும் பண்ணவே கூடாது. நான் எப்பவோ கதவை திறந்துட்டேன். அந்த கடவுள் உங்க வேண்டுதலை கேட்டாங்க. வணக்கங்க. வணக்கம். உங்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள், அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். நாளைக்கு தீபாவளி இல்ல? உங்களுக்கும் வாழ்த்துக்கள். இது அஸ்வினோட. அஸ்வினா எங்க 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 இருக்காரு? இல்ல அஸ்வின் சாருக்கு Dress எடுத்துட்டு போனோம். அப்புறம் அஞ்சலி அம்மா என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்டும் வாங்கிட்டு வர சொல்லிருக்காங்க. என்ன ஸ்வீட் வாங்கிட்டு வர? நீங்க போய் ஜிலேபி வாங்கிட்டு வாங்க. I knew it. நான் ஓபி கிட்ட முதல்ல ஜிலேபி வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். எப்படி இருக்கு? அட பரவாயில்லையே. ஹலோ, ஹாய், பாய் பாய். நோ டாக்கிங், ஓகே? ஒன்லி டெக்கரேட்டிங். புரிஞ்சுதா? நட்டுப்புறம் முதல்ல எனக்கு ஒன்று சொல்ல. நம்ம ஏன் தீபாவளி ஃபெஸ்டிவல் கொண்டாடுறோம்? ஆக்சுவலி பாட்டி என்கிட்ட வந்து ரீசனை தெரிஞ்சுக்க சொன்னாங்க. அத்தை என்னடானா ராமரும் சீதையும் வனவாசம் முடிஞ்சு திரும்ப வந்தாங்க அப்படின்னு சொல்லி அங்கேயே முடிச்சிட்டாங்க. நட்டுப்புறம் முதல்ல வனவாசனா என்னன்னு கொஞ்சம் சொல்லு. சென்னை, கோயம்புத்தூர் இதை விட தூரமா? ஆமா, அவங்க எதுக்கு வனவாசம் போனாங்க? உங்களுக்கு நான் எல்லாமே சொல்றேன். முதல்ல இந்த விளக்குல வைக்கிற திரிய தயார் பண்ணலாம் வாங்க. ஓகே. வனம்னா காடு, வாசம்னா தங்கறது. அவங்க 14 வருஷம் வனவாசம் போயிருந்தாங்க. அந்த ராவணன் கிட்ட இருந்து சீதாவை காப்பாத்தி ராமரும் சீதையும் திரும்ப ஊருக்கு வந்தாங்கல்ல, அந்த நாளதான் தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவாங்க. ஓ, அக்கா ஓம் பிரகாஷ் வந்தாச்சா? தெரியல சின்னா. ஸ்ருதி, கேர்ஃபுல், கீழே கொட்டிட்டு போகுது. ஆ, ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே மாட்டேங்குது. பாட்டி எதுக்கு இப்படி சொன்னாங்க? என்னோட மூளை இப்போ வனவாசத்துக்கு போயிருக்கான். ஹலோ, ஹாய், பாய் பாய். உண்மையை சொல்லப்போனா நான் வேற யாரையாவது வனவாசத்துக்கு அனுப்பணும்னு நினைக்கிறேன். ஆனா அவங்க எப்ப போக போறாங்கன்னு தான் புரியல. நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, சின்னாவும் இங்க இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. அம்மா தயவு செஞ்சு கருணை காட்டு. அவர் இங்க இருக்க கூடாது, ஆபீஸ்க்கு போயிடணும். அக்கா, அஸ்வின் எனக்கு ஆபீஸ்க்கு போலையா? ஏன் இன்னைக்கு ஆபீஸ்க்கு போகல? ஆனா அவர் கீழே வர முடியாதுன்னு சொல்லிட்டார்ல. நான் தப்பிச்சிட்டேன். அம்மா காப்பாத்துனதுக்கு நன்றி. ஒருவேளை சின்னாவை கீழே வர வைக்க ஸ்ருதி உங்களாலதான் உதவி பண்ண முடியும். இல்ல வேண்டாம் அஞ்சலி, அவர் அங்கே இருக்கட்டும். நம்பிக்கை இல்லாதவரை எதுக்கு நாம கூப்பிடணும்? ஏன் இவரை வற்புறுத்தணும்? அட, கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு அவனை கீழே வர வச்சவங்களை இப்படி பேசுறது என்னாச்சு? இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு. ரூம்லாம் கிளீன் பண்ணணும், பூஜைக்கு ரெடி பண்ணணும். சின்னாவும் இங்க இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். நீங்க ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்களேன். எஸ் நாட்டு போறோம். அஸ்வின் அந்த வனவாசத்துல இருந்து நீதான் எப்படியாவது இங்க கூட்டிட்டு வரணும். அவன் வரல நினைச்சு சந்தோஷப்பட்டேன். அதுக்குள்ள எப்படி ஆயிடுச்சு? ஏமா என்ன மாட்டி விட்டுட்டீங்க? ஏதேதோ நினைச்சிருந்தேன், எல்லாம் தலைகீழ நடக்குது. என்ன சொன்னீங்க? அது ஒண்ணும் இல்ல. முதல்ல கரண்ட், அப்புறமா ஷாக். அண்ணா, உங்ககிட்ட இருக்கிற விளக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா எனக்கு இது வேணும், அப்புறமா இதெல்லாம் 4 கொடுங்க. மேடம், இந்த விளக்க கொஞ்சம் பாருங்க, இது புதுசா வந்திருக்கு. பரவாயில்லையே, எல்லாத்த விட இது ரொம்ப நல்லா இருக்கு. சரி, உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கா? இவங்க என்ன வாங்குறாங்களோ அதையே எனக்கும் கொடுங்க. அண்ணா, இதோட விலை என்ன? இது 80 ரூபா.
அப்படியா? சரி, எனக்கு அந்த விளக்கு மட்டும் கொடுங்க. பிரியா ஒரு நிமிஷம், அது வந்து அண்ணா ஒன்று பண்ணுங்க, இந்த விளக்குக்கான பைசாவை நான் உங்களுக்கு இப்போ கொடுத்துட்றேன், சரியா? அப்புறம் அவங்க வரும்போது அவங்க கிட்ட இந்த விளக்குக்கான பைசா 30 ரூபான்னு சொல்லுங்க. இந்தாங்க வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் மேடம். மேடம் கொஞ்சம் இங்க வாங்க. இங்க வாங்க மேடம். விளக்கு விலையை உங்களுக்கு நான் தப்பா சொல்லிட்டேன். சொல்லுங்கண்ணா. இது இதோட டூப்ளிகேட். இதோட விலை 30 ரூபாய் தான் மேடம். சரி கொடுங்க. இந்தாங்க பணம். ஆனா சார், எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. இந்த விளக்கு நீங்க தானே வாங்குனீங்க, அப்புறம் அவங்களுக்கு ஏன் கொடுத்தீங்க? இங்க பாருங்க அஜய், எனக்கு நீங்க எந்த உதவியும் செய்ய வேண்டாம். ஆனா பிரியா, இது தீபாவளி பண்டிகை. உங்களுக்கு இந்த விளக்க பார்த்ததும் பிடிச்சிருச்சுல்ல? எனக்கு பிடிச்சிருக்குதான். அதுக்காக இந்த விளக்கை நான் வாங்க முடியாது. பிரியா, அது வந்து லவண்யா ப்ளீஸ், ஹால்ல லைட்ஸ் வைக்கணும்னா எதுக்காக என்கிட்ட வந்து சொல்ற? ஸ்ருதி கிட்ட சொல்லு. நேத்து கூட பூல் சைட்ல ஐம் ஷூர் அவ மேனேஜ் பண்ணிடுவா. ஆனா அஸ்வின், நீயும் வந்ததா நல்லா இருக்கும்னு அக்கா தான் கூப்பிட சொன்னாங்க. அக்காக்கு ஜாலியா இருக்கும், ஆனா என் வேலை யார் பாப்பாங்க? ஏற்கனவே அக்காக்காக ஆபீஸ் வேலையை நான் எங்க பாக்குறேன். சோ டோன்ட் கம்பல் மீ. என்னால கீழே வர முடியாது. ஓகே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அஸ்வின் நான் சொல்லியும் கேட்கல. அவருக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டாரு. அம்மா என் மேல மறுபடியும் கருணை காட்டிட்ட. உங்க கருணைக்கு ஒரு அளவே இல்லம்மா. நாட்டுப்புறம், நீ போய் ஒரு முறை ட்ரை பண்ணி பாரு. ஹலோ, ஹாய், பாய் பாய். முதல்ல மிஸ் டிப் டாப். இப்போ கிழிஞ்ச புடவை போக போகுதா? என்னோட அஸ்வினை உங்ககிட்ட இருந்து கடவுள் தான் காப்பாத்தணும். ஐயோ லாவண்யா, நான் இப்ப எதுக்கு போகணும்? அவருக்கு உண்மையிலேயே வேலை இருந்திருக்கும். அதுவும் இல்லாம இப்ப நம்ம கோலம் வேற போட வேண்டியிருக்கு. அஞ்சலிக்கு உதவி செய்யணும்ல. பரவாயில்ல ஸ்ருதி, இருக்கட்டும். நீங்க போய் முதல்ல சின்னவ கூட்டிட்டு வாங்க. நான் போய் கூப்பிட்டா என் மேல கோவப்படுவான். உங்க மேலேயே கோவப்படுவார்னா என்ன செய்வாரு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆ, இதோ நான் போறேன். வாட்? என்னாச்சு? இல்ல, என்னோட லைட் எரிய மாட்டேங்குது. உன்னோட லைட்டா? என்னோட லைட்னா அது வந்து புரியலையா? இந்த வீட்ல எந்த லைட்டும் எரிய மாட்டேங்குது. அது வந்து இந்த லைட் எரியல. நான் என்ன சொல்றேன்னா, எந்த லைட்டும் எரிய மாட்டேங்குது. என்னாலயும் இந்த லைட் எல்லாம் எரிய வைக்க முடியல. இது பாருங்க, உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும்னு எனக்கு அப்பவே தெரியும். அஞ்சலி கிட்டே வேண்டான்னு தான் சொன்னேன். ஆனா உங்க வனவாசத்தை முடிச்சுட்டு நீங்க கீழே வரணும்னு சொன்னாங்க. என்ன சொன்ன? என்ன முடிக்கணும்? நேத்து முடிஞ்சதுல ராமரும் சீதையும் வந்துட்டாங்க. உங்களோட தான் முடியல. அதனால அஞ்சலி இன்னைக்காவது உங்க வனவாசத்தை முடிக்க சொன்னாங்க. அதான் நான் இதெல்லாம் கட் பண்ணிட்டேன். இல்ல, தெரியாம இதெல்லாம் கட் ஆயிடுச்சு. அதனால நீங்க கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இதுக்கு கனெக்ஷன் கொடுக்கலாம். இல்லனா பரவாயில்ல, விடுங்க. நீங்க எப்படி கீழே வர முடியும்? பாவம், உங்களுக்கு தான் நிறைய வேலை இருக்கும்ல. நானே இதை பாத்துக்கிறேன். நான் வரேன். வாட்? அவரு கீழே வரலன்னா தான் நல்லது. ஏதாவது பிளான் இருந்தா சொல்லி ட்ரை பண்ணலாம். இல்ல லாவண்யா, அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவருக்கு நிறைய வேலை இருக்கான். அதனால இதை நாமளே சரி பண்ணிடலாம்.
பரவாயில்லையே சின்ன, ஸ்ருதி வந்து கூப்பிட்டது உடனே கீழே வந்துட்டு. அக்கா ஸ்ருதி எந்த பிரச்சனையும் பண்ணாம இருக்கணும்னு தான் நான் கீழே வந்திருக்கேன். குடு. அட கடவுளே, பால் வச்சுட்டு வந்த, நான் மறந்து போயிட்டு நான் போறேன். இருங்க அஞ்சலி, நான் போய் அதை பார்த்துட்டு வரேன். சரி. ஹலோ ஹாய் பாய் பாய். சும்மா பார்த்தா மட்டும் போதாது சரியா? பால் பொங்கி இருக்குன்னா அதை வச்சு ஏதாவது செய்யணும். அதை விட்டுட்டு நீ வேற ஏதாவது பண்ணணும்னு வச்சுக்க. லாஸ்ட் டைம் மாதிரி நீ கெட்டு போன ஸ்வீட்டை கொண்டு வந்தா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால நானே கிச்சனுக்கு போறேன். லாவண்யா வா, நீ வா, நீ வா என் கூட. அது உங்க வாயிலேயே இருக்கு. என்னம்மா இது? இப்பெல்லாம் நீங்க என் மேல ரொம்ப கோவமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். போன வாரம் உங்களுக்கு கொடுத்த பிரசாதம் பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதானே இப்படி எல்லாம் செய்றீங்க. அதனால தானே கல்யாணத்தை பத்தி நான் கேட்டப்ப கூட நீங்க எந்த பதிலும் எனக்கு சொல்லல. ஸ்ருதி, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? கல்யாணம். யாரோட கல்யாணம்? எனக்கு தான். என்ன? இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களோட கல்யாணம். நீங்க கல்யாணத்தை பத்தி எப்ப யோசிச்சீங்க? அவரை மாதிரி ஒருத்தரை காதலிக்கிறதுன்னும் அவ்வளவு கஷ்டமான விஷயம் கிடையாது. காதலா? அப்படின்னா உங்களோடது லவ் மேரேஜா அஞ்சலி? எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, நீங்க காதல் எப்போ உணர்ந்தீங்க? அதெல்லாம் தானா தெரிஞ்சிடும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அவர் இருக்காருல்ல, அவர் என்ன ரொம்ப காதலிச்சாரு. என்ன ரொம்ப கவனமா பார்த்துப்பாரு. எனக்குள்ள என் புருஷன் எப்படி இருக்கணும்னு ஒரு கனவு இருக்கும்ல, அத்தனை தகுதியும் அவருக்கு இருந்தது. அதனால பிடிக்கலன்னு சொல்ல வாய்ப்பே இல்லாம போச்சு. இல்ல, எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல அஞ்சலி. நான் என்ன கேக்குறேன்னா, உங்களுக்குள்ள அப்படி என்ன நடந்தது? நீங்க அவரை காதலிக்கிறீங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா ஸ்ருதி, நம்ம வாழ்க்கையில ஒருத்தர் வருவாரு, அவரை நம்ம அடிக்கடி பார்க்கணும்னு தோணும். நம்ம ராத்திரி தூங்க போகும்போது நம்ம கண்ணு முன்னாடி அவரோட முகம்தான் அடிக்கடி வந்துட்டு போகும். காலையில் எழுந்திருக்கும் போது நமக்கு என்ன தோணும்னா, அவர் இன்னைக்கு நம்மள பார்க்கணும்னு தோணும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனையை என்ன பண்ணியாவது தீர்த்து வைக்கணும்னு நம்ம மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கும். அவ்வளவுதான், இதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது,
அவர் இப்ப எங்க இருக்காருன்னே தெரியல. நேத்தினமா அவரு ரொம்ப டென்ஷனா இருந்தாரு. நான் இப்ப வரேன். அஸ்வின், உங்க ஸ்டூல். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரப்பாவே ரப்பாவே ஓ ரப்பாவே 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 ஓ ரப்பாவே. கொஞ்சம் இரு.